சொல்லுங்க. காலையில வந்துட்டீங்களா? சரி. ஆ. இப்ப நான் பிரேயர்ல தான் இருக்கிறேன். சொல்லுங்க. பிரேயர்ல தான் இருக்கேன். நீங்க சொல்லுங்க. என்னாச்சு? ஆ, ஆ. சரி. வண்டியில ஃபேஸ் மட்டும் தெரியுதா? யாரோட ஃபேஸு? சரி. ஓகே. ம். சரிம்மா. ம். சரிம்மா. ரொம்ப சந்தோஷம். நான் காலையில நீ பேசுனியே அப்பயே சொன்னேனேம்மா. நீங்க அப்படியா? கடைசியா எப்பம்மா பண்ணீங்க? அப்படியா? ஓ! சண்முக பிரியா தானே? சரி, சரி. சொல்லும்மா. சரி. நீங்க பாபாவ தரிசனம் பண்ணிட்டீங்க. சரிம்மா. கடவுளே இல்லையா? ம். 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 ஆனா அங்க வரையல, ஒண்ணும் படமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா ஃபேஸ் வண்டியில தெரியுதா? அந்த இடத்துல படமெல்லாம் கிடையாது. ஆனா ஃபேஸ் மட்டும் தெரியுது. சாய்ன்னு பேர் போட்டிருக்கு. சரி, சரி. ம். சரி, சரி. கவலைப்படாதம்மா. உனக்காக தான் பாபா இருக்கிறார். கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா. நான் உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். மன்றாடி ப்ரே பண்ணிக்கிறேன். நான் பிரேயர்ல தான் இருக்கேன். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. ம். ஆ. யாரு? ஓ! ஓகே. ம். ம். நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஏன் குறை? இன்னைக்கு அப்படின்னு தான் வண்டி காலச்சக்கரம் சுத்தும். இன்னைக்கு கீழ இருக்கிற 6 கால் மேல வரும் கண்டிப்பா. ம். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்மா. முடிவில்லாத ஒரு எதுவுமே இல்ல. கண்டிப்பா ஒரு ஆரம்பம், ஒரு முடிவு வரும். ம். ம். புரிஞ்சுக்க அந்த புரிதல் இல்ல. அதான் பிரச்சனை. கொஞ்சம் புரிதல் இருந்தாக்கா இதெல்லாம் அப்படிலாம் வார்த்தையெல்லாம் வராது. நீங்க படுற கஷ்டம், நீங்க படுற வேதனை, அதெல்லாம் அவங்களும் கூட இருந்து ஒத்தாசை பண்ணுவாங்க. புரிதல் இல்லாதனால தான் அப்படி இருக்கிறாங்க. வார்த்தைகள் வருது இல்லையா? வித்தியாசமா வருது. புரிதல் இல்லாதனால தான். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு சிச்சுவேஷனா அமையுது. நீங்க பயப்படாதீங்க. எல்லாம் மாறும். அந்த மாதிரி. உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுமா? நான் இதையே ஒரு வீடியோ போடுறேன். மந்திரம் சொல்றேன். இதையே ஒரு வீடியோ போட்டு மந்திரமா சொல்றேன். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தனியா சண்முக பிரியாவுக்கு தனியா மந்திரம் தரேன். இந்த துன்பத்திலிருந்து, இந்த இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளிய வர்றது, அவமானம்
புருஷன் கைக்குள்ள உங்க புருஷன் கட்டுப்பாடா இருக்கு. ஏன் உங்க புருஷன் உங்க பேச்சு கேட்கலையா? ஸோ அவங்க குடும்பத்தோட தான் அவர் இதா இருக்கிறாரா? ம். ஒண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமையா இருக்கணும். சரி. எந்த நேரத்துலயும் நீங்க கலைஞ்சு போயிடாதீங்க. நான் உங்களுக்காக தனியா ஒரு மந்திரம் நான் தர்றேன். அந்த மந்திரம் உங்கள வந்து உங்க குடும்பத்த மாத்தும். என்ன எழுதுறீங்க? ம். கண்டிப்பா அதுக்கு வந்து நல்லா ஆயிட்டாருல்ல? நல்லா ஆயிட்டாரு தானே? நல்ல மந்திரம் இந்த ஓம் சாய்ராம் மந்திரம் எந்த விதமான பிரச்சனையிலிருந்து, துன்பத்திலிருந்து உங்கள தூக்கிட்டு வரும். தூக்கி நிறுத்தும். கவலைப்படாதீங்க. நான் இன்னும் ஸ்பெஷலா உங்க குடும்பத்துக்காக உங்க பேரு, ராசி, நட்சத்திரம் எல்லாம் போடுங்க. WhatsAppல அனுப்புங்க. உங்க பேருக்காக பாபாட்ட காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு மந்திரம் பாபாட்ட கேட்டு அத வரவழைச்சு சரி, 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 சரி. அது மட்டும் இல்லாம உங்க பேர மட்டும் சொல்றேன். ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன். கவலைப்படாதீங்க. ஊர் சொன்னா தானே. நோ ப்ராப்ளம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு எனக்கு உங்க பேரு, ராசி, நட்சத்திரம், உங்க கணவர் பேரு எல்லாத்தையும் போடுங்க. காலையில உங்களுக்காக நான் பிரேயர் பண்ணி, ஒரு மந்திரம் உங்களுக்கு அனுப்புறேன். சாயப்பாட்டருந்து. அந்த மந்திரத்த சொல்லிட்டு வாங்க. சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ம். எனக்கு தெரியும்மா. இங்க பாருங்க. உங்கள மாரி எனக்கு ஆயிரக்கணக்குல பிரேயர் பண்றாங்க. ஒரு ஒரு கணவனுக்கும், ஒரு மனைவிக்கும் பிரச்சனைன்னு வந்துச்சுனாக்கா, அந்த குழந்தைங்க மனைவி கிட்ட தான், அதாவது பெண்கள் கிட்ட தான் அந்த அந்த குழந்தைகள் இருக்குது. கணவன் வந்து கணவன் வந்து ரேரா தான் கணவன் வந்து வச்சுன்னு வாழ்றாங்க. ஆனா, அந்த பெண்கள் வந்து அந்த கஷ்டத்த, அந்த தியாகத்த அத அனுபவிக்கிறாங்க. தியாகம் செய்றாங்க. அந்த கணவன் வந்து என்னாச்சு, திருப்பி புது மாப்பிள்ளையா போயிடுறாங்க. அடுத்து. அதனால தான். எனக்கு புரியுது. நான் நெறைய இந்த மாரி அ ம நெறைய பிரேயர் நான் வந்து சந்திக்கிறேன். வாங்க. ஃபோன் பண்ணிட்டு வாங்க எனக்கு என்ன? உங்க பேர மட்டும் சொல்றேன். ஊர்லாம் சொல்ல மாட்டேன். யாரையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு காட்டிக் குடுக்க மாட்டேன். பயப்படாதீங்க. சரியா? யாரையும் நம்ம காட்டிக் குடுக்கறது எனக்கு அவசியம் இல்ல. எல்லாம் 4 பேர் நம்பிக்கையா இருக்கணும். அவ்வளவுதான் நமக்கு தேவை. சொல்லும்மா? ஆ. சரிம்மா. ம். ம். அவரு கஷ்டப்படுறாரு அங்க போயிட்டு. அதான். ம். 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 சரி. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். கவலைப்படாதீங்க. நான் மந்திரம் அனுப்புறேன். ஆ. சரி. நல்ல விஷயம். நல்ல விஷயம். ம். சரி, சரி, சரி. நல்ல விஷயம் தானே சொல்றாரு. சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படுங்க. இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் அந்த நெருடல்ல கூட மாறதுக்கு தான் நான் ஒரு அப்பாட்ட ப்ரே பண்ணிட்டு, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல ப்ரே பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு மந்திரம். ம். ம். சரி. சரி, சரி. சரி, சரி, சரி.
சரி. இந்த மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கில நான் வந்து பாபாட்ட ப்ரே பண்றேன். உங்களுடைய பிரேயரும் சார்ட் அவுட் ஆகும். டெஃபினட்டா இதுலருந்து மீண்டு வருவீங்க. உங்களுக்காக நான் மன்றாடி பிரார்த்தனை பண்றேன். உங்களுக்காக நான் ஒரு மந்திரம் தர்றேன். எனக்கு அதில எல்லா டீட்டெயிலும் எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நான் உங்களுக்கு அத பார்த்து பாபாட்ட வேண்டி ஒரு நான் மந்திரம் நேர்லயே வந்து தரேன்ப்பா. நான் மண்டே வரேன்ப்பா சென்னைக்கு. ஃபோன் பண்ணிட்டு வாங்க என்ன? சரி ஃபோன் பண்றேன்ப்பா உங்களுக்கு. ஃபோன் பண்ணிட்டே வரேன் நான் நேர்லயே. சரிம்மா, சரிம்மா, சரி நான் நேர்லயே வந்து எல்லாமே தரேன். சரிம்மா. பேமெண்ட் எல்லாமே. ஓகேம்மா, ஓகே. எல் சரி. ம். என்ன சொல்றாங்க? திருப்பி நீங்க தான் ஒரு மாசம் இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ம். இன்னைக்கு எனக்கு மெசேஜ் வந்திருக்குது இன்னைக்கு. ம். ஓகே. நீங்க காசு திருப்பி வட்டி தான் எடுக்கணும். அதனால காசு உங்க காசு எங்கேயும் போகாது. உங்க காசு எங்கேயும் போகாது. கண்டிப்பா உங்கள்ட்ட தான் வந்து சேரும். ம். ஏன்னா இது வந்து எங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்கு தெரியும். ம். பசங்களுக்கு சேஃப்டிக்காக வந்து சரி. 80 lakhs எடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல ஒரு சிறுசேமிப்பு தானே. நல்ல விஷயம் தானே. ஆக்சுவலி அவருக்கு தெரியும்லப்பா. அவரு இப்படியே அண்ணன் பசங்களுக்கும் அக்காவுக்கும் இப்படிதான் செய்வாரு. சரி. சரி. மாறுவார். பயப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாரி இல்ல. நீங்களும் ஒரு பக்கம் இப்படி வரணும். அவங்களும் அப்படி பக்கம் வரணும். எல்லாம் மாறும். கவலைப்படாதீங்க. பாபா மாத்துவார். வீட்டுக்கே வரது இல்லையா? எல்லாம் ஒண்ணா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. உங்க அம்மா வீட்டுல இருக்கீங்களா நீங்க? அப்புறம் மாமியார் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா? அவர் எங்க இருக்காரு? வெளில. ஓ, வேற இடத்துல வேலை பண்றாரா? நாளைக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க. ஓகே. சரிம்மா. நானு ப்ரேயர்ல இருக்கேன். உங்க ப்ரேயர்லையும் பண்ணிக்கிறேன். காலையில நான் ப்ரேயர் பண்றேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசலாம். எல்லாரையும் பேசலாம். சரி. ஓம் சார்.